மனிதர்கள் வயதாகும்போது முதலில் வெளிப்படையாக தெரியும் மாற்றங்களில் ஒன்று நரைமுடி. ஆனால் இன்று வயது 50, 60 கடந்தவர்களிடம் மட்டுமல்ல, 20, 25 வயதிலேயே நரைமுடி தோன்றுவது சாதாரணமாக மாறிவிட்டது. அதனால் பலரும் ஒரு எளிய தீர்வை தேர்வு செய்கிறார்கள். அது ஹேர் டை. ஆனால் ஒரே நாளில் நரைமுடி கருப்பாகிவிடும். இந்த ரகசியம் தெரிந்தால் இனி தலைக்கட்டை அடிக்கவே வேண்டாம் என்ற வாக்குறுதிகள் சமூக ஊடகங்களில் அடிக்கடி பரவி வருகின்றன. உண்மையில் மனித உடலின் உயிரியல் அமைப்பை ஏமாற்றி ஒரே நாளில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக மாற்றுவது சாத்தியமா? இந்த கேள்விக்கான பதில்தான் பலரையும் ஆச்சரியப்படுத்தும். நரைமுடி என்பது ஒரு நோய் அல்ல, அது உடலின் இயற்கையான ஒரு மாற்றம். ஒவ்வொரு முடியின் அடிப்பகுதியிலும் இருக்கும் சிறிய செல்கள் மெலனின் என்ற நிறமியை உருவாக்குகின்றன. அந்த மெலனின்தான் முடிக்கு கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தை அளிக்கிறது. வயது அதிகரிக்கும்போது அல்லது சில காரணிகளால் அந்த மெலனின் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கிறது. அதன் விளைவாக முடி மெதுவாக வெள்ளை அல்லது சாம்பல் நிறமாக மாறுகிறது. இதை வெளியில் இருந்து ஒரு எண்ணெய் அல்லது ஒரு கலவையால் ஒரே நாளில் முழுமையாக மாற்றிவிட முடியும் என்று நம்புவது அறிவியல் அடிப்படையில் சரியான கருத்தல்ல. ஆனால் ஏன் இந்த மாதிரியான வீடியோக்களும் தகவல்களும் கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கின்றன? காரணம் மிகவும் எளிமையானது. மனிதர்கள் எப்போதும் வேகமான தீர்வுகளை விரும்புகிறார்கள். உடற்பயிற்சி செய்யாமல் உடல் எடை குறைய வேண்டும். உழைக்காமல் பணக்காரராக வேண்டும். அதேபோல் இயற்கையாக நரைத்த முடி ஒரே நாளில் கருப்பாக வேண்டும். இந்த ஆசையை அடிப்படையாகக் கொண்டுதான் பல தவறான தகவல்கள் உருவாகின்றன. ஆனால் உண்மையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. நரைமுடி உருவாகும் வேகத்தை சில காரணிகள் அதிகரிக்கின்றன. அந்த காரணிகளை சரிசெய்தால் புதியதாக வளரும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்ட நரைமுடி வளர்ச்சியின் வேகத்தை குறைக்கவும் முடியும். இதுவே உண்மையான அறிவியல். முடியின் நிறத்தை நிர்ணயிக்கும் மெலனின் உற்பத்திக்கு உடலில் பல சத்துக்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக வைட்டமின் B12, இரும்புச்சத்து, காப்பர், ஃபோலேட் மற்றும் புரதச்சத்து ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த சத்துக்களில் குறைபாடு ஏற்பட்டால் சிலருக்கு இளவயதிலேயே நரைமுடி தோன்ற ஆரம்பிக்கலாம். பல ஆய்வுகளில் B12 குறைபாடு உள்ளவர்களிடம் நரைமுடி அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞரை எடுத்துக் கொள்ளலாம். வயது 27. திடீரென்று தாடியிலும் தலையிலும் நரைமுடி அதிகரிக்க ஆரம்பித்தது. பலவித எண்ணெய்களையும் வீட்டு வைத்தியங்களையும் முயற்சித்தார். எந்த மாற்றமும் இல்லை. பின்னர் செய்யப்பட்ட இரத்த பரிசோதனையில் வைட்டமின் B12 மற்றும் இரும்புச்சத்து குறைவாக இருப்பது தெரியவந்தது. சிகிச்சை மற்றும் உணவு முறையை சரிசெய்த பிறகு புதியதாக வளர்ந்த சில முடிகளில் ஆரோக்கியமான நிறம் காணப்பட்டது. ஏற்கனவே வெள்ளையாக மாறிய முடி கருப்பாகவில்லை. ஆனால் புதிய முடியின் தரம் மேம்பட்டது. இதுவே முக்கியமான உண்மை. இங்கே ஒரு கேள்வி எழலாம். சமூக ஊடகங்களில் காட்டப்படும் வெங்காயச்சாறு, கறிவேப்பிலை, தேயிலை, காபி பவுடர், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் போன்றவை உண்மையில் வேலை செய்யாதா? இந்த இயற்கைப் பொருட்களில் சில ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கலாம். அவை தலைச்சரும ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும். ஆனால் ஏற்கனவே நிறத்தை இழந்த வெள்ளை முடியை ஒரே நாளில் நிரந்தரமாக கருப்பாக மாற்றும் ஆதாரம் மருத்துவ உலகில் இல்லை. சில கலவைகள் தற்காலிகமாக வெளிப்புற நிறமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது ஒரு இயற்கை டை போல செயல்படும். ஆனால் அது உடலுக்குள் மெலனின் உற்பத்தியை மீண்டும் முழுமையாக தொடங்க வைக்காது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. மன அழுத்தம் மற்றும் நரைமுடி ஆகியவற்றுக்கு இடையே தொடர்பு இருப்பதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. அதிகமான மன அழுத்தம் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் பாதிப்பை அதிகரிக்கிறது. இதனால் மெலனின் உற்பத்தி செய்யும் செல்கள் பாதிக்கப்படலாம். அதனால்தான் நீண்டகால மன அழுத்தம், தூக்கமின்மை, புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்கள் நரைமுடி உருவாகும் வேகத்தை அதிகரிக்கக்கூடும். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட சில ஆராய்ச்சிகளில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவர்களிடம் முடியின் நிறத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது.
சில நேரங்களில் மன அழுத்தம் குறைந்த பிறகு புதிய முடியின் நிறம் ஓரளவு மேம்பட்டதற்கான ஆதாரங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இது எல்லோருக்கும் நடக்கும் என்று கூற முடியாது. அதனால் மன அழுத்தம் போனால் எல்லா நரைமுடியும் கருப்பாகிவிடும் என்ற கூற்று உண்மையல்ல. புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களிடம் நரைமுடி அதிகமாக காணப்படுகிறது என்பதும் பல ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. சிகரெட்டில் உள்ள நச்சுப் பொருட்கள் செல்களை சேதப்படுத்தி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கின்றன. இதன் தாக்கம் முடி வேர்களிலும் ஏற்படலாம். அதனால் புகைப்பிடித்தலை நிறுத்துவது உடல் நலத்திற்கு மட்டுமல்ல, முடி ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும். மரபியல் காரணமும் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. குடும்பத்தில் பெற்றோர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். அல்லது தாத்தா, பாட்டிக்கு இளவயதில் நரைமுடி ஏற்பட்டிருந்தால் அடுத்த தலைமுறையிலும் அதே நிலை காணப்பட வாய்ப்பு அதிகம். இந்த மரபணு அமைப்பை ஒரு எண்ணெய் அல்லது ஒரு மூலிகை கலவையால் மாற்ற முடியாது. இதுவே பலர் ஏற்றுக்கொள்ள விரும்பாத உண்மை. இப்போது மிகவும் பிரபலமாக பேசப்படும் ஒரு விஷயத்தை பார்ப்போம். கறிவேப்பிலை தினமும் சாப்பிட்டால் நரைமுடி மறைந்துவிடும் என்ற நம்பிக்கை. கறிவேப்பிலையில் இரும்புச்சத்து, ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் சில பயனுள்ள தாதுக்கள் இருக்கின்றன. அவை உடலுக்கு நன்மை தரலாம். ஆனால் ஏற்கனவே நரைத்த முடியை மீண்டும் கருப்பாக மாற்றும் உறுதியான மருத்துவ ஆதாரம் இல்லை. அதேபோல் நெல்லிக்காய், எள்ளு, பாதாம், முட்டை, மீன் போன்ற சத்தான உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஆனால் அவை மாயாஜாலம் செய்யாது. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முடி வெள்ளையாக வளர்ந்து வெளியே வந்த பிறகு அதன் நிறத்தை உடலுக்குள் இருந்து மாற்றுவது மிகவும் கடினம். ஏனெனில் அந்த முடி உயிரற்ற புரத அமைப்பு மட்டுமே. அதில் மீண்டும் மெலனின் சேர்க்க முடியாது. புதியதாக வளரும் முடிதான் முக்கியம். அதனால் உடலின் சத்துக்கள், வாழ்க்கை முறை, ஆரோக்கியம் ஆகியவற்றை சரிசெய்வதன் மூலம் எதிர்கால முடியின் தரத்தை மட்டுமே பாதிக்க முடியும். பலர் ஹேர் டையை பார்த்து பயப்படுகிறார்கள். டை அடித்தால் முடியெல்லாம் உதிர்ந்துவிடும் என்று நம்புகிறார்கள். உண்மையில் தரமற்ற அல்லது தவறான ரசாயனங்கள் கொண்ட பொருட்கள் சிலருக்கு அலர்ஜி அல்லது தலைச்சரும பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் பாதுகாப்பான தரமான தயாரிப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் மருத்துவ ரீதியாக அவை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்றதாகவே கருதப்படுகின்றன. இருப்பினும் ஒவ்வொருவரின் தோல் தன்மையும் வேறுபடும் என்பதால் பயன்படுத்துவதற்கு முன் பரிசோதனை செய்வது நல்லது. இப்போது மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம். ஒரே நாளில் நரைமுடி கருப்பாகும் என்ற தலைப்பில் பரவும் தகவல்களில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? அதற்கான நேரடியான பதில் இல்லை. அறிவியல் உலகில் ஏற்கனவே நரைத்த அனைத்து முடிகளையும் ஒரே நாளில் நிரந்தரமாக கருப்பாக்கும் நிரூபிக்கப்பட்ட வழி இல்லை. ஆனால் அதைவிட சுவாரஸ்யமான உண்மை ஒன்று இருக்கிறது. நரைமுடியை தடுக்கவும் அதன் வேகத்தை குறைக்கவும் உதவக்கூடிய சில வாழ்க்கை முறைகள் உள்ளன. சீரான உணவு முறை, போதுமான புரதச்சத்து, வைட்டமின் B12, இரும்புச்சத்து, துத்தநாகம், காப்பர் போன்ற சத்துக்களை சரியான அளவில் பெறுவது முக்கியம். போதுமான தூக்கம், மன அழுத்த கட்டுப்பாடு, புகைப்பிடித்தலை தவிர்ப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற பழக்கங்கள் உடலின் மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அதன் தாக்கம் முடியின் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கிறது. சில சமயங்களில் தைராய்டு பிரச்சினைகள், தன்னைத்தானே தாக்கும் நோய்கள் அல்லது வைட்டமின் குறைபாடுகள் போன்ற மருத்துவ காரணங்களாலும் நரைமுடி அதிகரிக்கலாம். குறிப்பாக மிக இளவயதிலேயே திடீரென அதிக அளவில் நரைமுடி தோன்றினால் ஒரு மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனைகளை செய்வது நல்லது. காரணத்தை கண்டறிவதே சரியான தீர்விற்கான முதல் படி. இன்றைய உலகில் அழகுக்கான தரங்கள் மனிதர்களை அதிகமாக பாதிக்கின்றன. ஒரு வெள்ளை முடி தெரிந்தாலே வயதாகிவிட்டோம் என்ற பயம் உருவாகிறது. ஆனால் உண்மையில் நரைமுடி என்பது மனித வாழ்க்கையின் இயற்கையான ஒரு பகுதி. பல உலக பிரபலங்களும், நடிகர்களும், தொழிலதிபர்களும், விஞ்ஞானிகளும் தங்கள் நரைமுடியை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். ஏனெனில் அழகு என்பது முடியின் நிறத்தில் மட்டும் இல்லை. ஆரோக்கியம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை முறையில்தான் அதன் அடிப்படை இருக்கிறது.
ஒரே நாளில் அதிசயம் நடக்கும் என்று நம்புவது எளிது. ஆனால் உடலின் உண்மையான அறிவியலை புரிந்துகொள்வதே நீண்டகால நன்மையைத் தரும். நரைமுடி கருப்பாகும் என்று கூறப்படும் ஒவ்வொரு தகவலையும் நம்புவதற்கு முன் அதன் பின்னால் இருக்கும் ஆதாரத்தை கேள்வி கேட்பது அவசியம். ஏனெனில் உண்மை எப்போதும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களைப் போல இருக்காது. ஆனால் அது நம்மை தவறான நம்பிக்கைகளிலிருந்து காப்பாற்றும். ஆகவே இது தெரிந்தால் இனி தலைக்கட்டை அடிக்க மாட்டீங்க என்ற வாக்குறுதியின் பின்னால் இருக்கும் உண்மை மிகவும் எளிமையானது. நரைமுடியை ஒரே நாளில் நிரந்தரமாக கருப்பாக்கும் மந்திரம் எதுவும் இல்லை. ஆனால் நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து தேவையான போது மருத்துவ ஆலோசனையைப் பெற்று நம் இயற்கையான தோற்றத்தை மதித்து வாழ்வதே உண்மையான தீர்வு. ஏனெனில் சில நேரங்களில் மனிதர்கள் தேடுவது கருப்பு நிறத்தை அல்ல, தங்களின் இளமையை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஆசையை. ஆனால் இளமை என்பது முடியின் நிறத்தில் இல்லை. நம் உடலை நாம் எப்படி பராமரிக்கிறோம், நம் மனதை எப்படி பாதுகாக்கிறோம், நம் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அதன் உண்மையான அர்த்தம் மறைந்திருக்கிறது. அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் நாளில் அதிசயங்களை தேடும் மனம் குறையும். அறிவியலை நம்பும் மனம் வளர ஆரம்பிக்கும். அதுவே எந்த டையையும் விட சக்தி வாய்ந்த மாற்றமாக இருக்கும்.